வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் சென்ற வகுப்பிலே உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை தொடர்பான விடயங்களை பார்த்தோம். இன்றைக்கு அதே உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை தொடர்பான விடயங்களின் தொடர்ச்சியினை ஆராய்கின்றோம். பாருங்கள், ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை ஒன்று தரப்படுகின்ற பொழுது அதனை நாங்கள் வரைபடத்தின் மூலமாக காட்டலாம். இங்கே வரைவினை பாருங்கள். ஆரம்ப ஈ புள்ளியில் ஆரம்ப கேள்வி, நிரம்பல் ஆகியவற்றின் மூலம் சமநிலை தீர்மானிக்கப்படுகின்றது. சமநிலை விலை P ஆகவும் சமநிலை தொகை Q ஆகவும் காணப்படுகின்றது. இந்த நிலையிலே நுகர்வோன் நன்மை கருதி சந்தை சமநிலை விலைக்கு கீழாக ஒரு விலையினை P1 விலையிலே ஒரு கட்டுப்பாட்டு விலையினை அரசு நிர்ணயிப்பதாக கருதி கொள்வோம். இதனை நாங்கள் ஹையர் பிரைஸ், உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை எனலாம். இந்த உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை தீர்மானிக்கப்படுகின்ற பொழுது இங்கே நிரம்பல் அளவு Q2 அளவாக காணப்படுகிறது. பாருங்கள் பிள்ளைகள், இந்த நிரம்பல் விதிக்கு அமைவாக பொருளின் விலை வீழ்ச்சி அடைகின்ற பொழுது நிரம்பல் அளவு வீழ்ச்சி அடைகின்றது. பொருளின் விலை P-இலிருந்து P1 ஆக வீழ்ச்சி அடைகின்ற பொழுது தொகை, சமநிலை தொகை Q என்பதில் இருந்து நிரம்பல் அளவு Q2 ஆக வீழ்ச்சி அடைகின்றது. ஆனால் கேள்வி அளவு Q1 ஆக இருக்கின்றது. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், சமநிலை விலை P ஆக இருந்து அரசின் கட்டுப்பாட்டு விலை P1 ஆக வீழ்ச்சி அடைகின்ற பொழுது, விலை வீழ்ச்சி அடைகின்ற பொழுது கேள்வி தொகை அதிகரிக்கும். இது கேள்வி விதி. அதன் அடிப்படையிலே கேள்வி தொகை Q1 தொகை அளவாக காணப்படுகிறது. பாருங்கள் பிள்ளைகள், அப்ப Q1 தொகை அளவாக கேள்வி தொகை அதிகரிக்கின்றது. இது கேள்வி விதிப்படி விலை வீழ்ச்சி அடையும் பொழுது கேள்வி தொகை அதிகரித்து காணப்படும். பாருங்கள் பிள்ளைகள், இப்பொழுது P1 கட்டுப்பாட்டு விலையில் கேள்வி தொகை Q1 ஆக இருக்கின்ற பொழுது நிரம்பல் தொகை Q2 ஆக குறைவாக இருக்கின்றது. எனவே P1 கட்டுப்பாட்டு விலையில் மிகை கேள்வி ஒன்று தோன்றுகின்றது. Q1 மைனஸ் Q2 மிகை கேள்வி. Q1 இலிருந்து Q2 கழித்து வார தொகை மிகை கேள்வி அளவாக இருக்கும். இந்த நிலையிலே மிகை கேள்வி காரணமாக பொருளின் விலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கட்டுப்பாட்டு விலை இங்கே காணப்படுகின்ற நிலையில் மிகை கேள்வி காரணமாக பொருளின் விலை உயர வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே பொருளின் விலையை அதிகரிக்க முடியாது என்று கூறலாம். பாருங்கள் பிள்ளைகள், மேலே வரைபடத்திலே நாங்கள் காட்டின அடிப்படையிலே ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை காரணமாக கேள்வி தொகை Q-விலிருந்து Q1 வரை அதிகரித்துள்ளது. நிரம்பல் தொகை Q-விலிருந்து Q2 வரை குறைந்துள்ளது. இதனால் Q2 மைனஸ் Q1 அளவான மிகை கேள்வி ஏற்பட்டுள்ளது. இதை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையில் உள்ள Q2 நிரம்பல் தொகையினை P2 விலையில், இதில் P2 என்று வர வேண்டும், P2 கருப்பு சந்தை விலையில் உற்பத்தியாளர்கள் விற்பனை செய்ய முற்படுவர். பாருங்கள், இப்போது ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையை நாங்கள் பார்த்தோம். அந்த ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையின் விளைவுகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த 4 விடயங்கள் இங்கே கூறப்படுகின்றன. ஒன்று, மிகை கேள்வி காரணமாக சந்தையில் தொடர்ச்சியாக பொருட்பற்றாக்குறை ஒன்று காணப்படும். மிகை கேள்வி இருக்கும், நிரம்பல் தொகை குறைவாக இருக்கும். எனவே பொருட்பற்றாக்குறை ஒன்று காணப்படும்.
2 சட்ட ரீதியற்ற கருப்பு சந்தை விலையின் கீழ் பொருட்களை விற்பனை செய்ய முயற்சித்தல். விற்பனையாளர்கள் கருப்பு சந்தை விலையிலே விற்பனை செய்ய முயற்சித்தல். 3 ஆகக்கூடிய கட்டுப்பாட்டுடன் உற்பத்தியாளர் லாபம் வரையறுக்கப்படுவதால் ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையில உற்பத்தியாளருடைய லாபம் வரையறுக்கப்படுவதால் அவ்வுற்பத்தி துறையில் செய்யப்படுகின்ற முதலீடுகள் குறைவடையும். அவ்வாறு முதலீடுகள் குறைவடைகின்ற பொழுதுதான் இங்கே நாங்கள் ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையில் நிரம்பல் அளவு வீழ்ச்சி அடைகின்றது என்று எடுக்கின்றோம். 4வது ஆகக்கூடிய விலை கட்டுப்பாடு காரணமாக நுகர்வோர் மிகைக்கும் உற்பத்தியாளர் மிகைக்கும் பாதகமான நிலைமை ஏற்பட்டு சமூக நலனிலும் பாதிப்பு ஏற்படுதல். இங்கே உற்பத்தியாளர் மிகை நுகர்வோர் மிகை என்பன பாதிப்படையும். அதன் அடிப்படையிலே சமூக நலனும் பாதிப்படைவதாக காட்டப்படுகிறது. பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையொன்று எவ்வாறு நுகர்வோர் மிகையையும் உற்பத்தியாளன் மிகையையும் பாதிக்கும் என்பதை அந்த விதத்தை பார்க்கின்ற அதே நேரம் அதனால் சமூக நலனுக்கு ஏற்படும் பாதிப்பினையும் வரிப்படம் ஒன்றினால் காட்டலாம். நாங்கள் இந்த வரிப்படத்தின் மூலம் நுகர்வோர் மிகைக்கும் உற்பத்தியாளர் மிகைக்கும் ஏற்படுகின்ற பாதிப்பினையும் அதனால் சமூக நலனில் ஏற்படக்கூடிய பாதிப்பினையும் நாங்கள் காட்டிக்கொள்ளலாம். பாருங்கள் பிள்ளைகள், இதிலே நாங்கள் கூறப்படுற விடயம் 40 ரூபாய் ஆரம்ப சமநிலை விலை 300 அலகுகள் ஆரம்ப சமநிலை தொகையாக காட்டப்படுகிறது. 300 அலகுகள் ஆரம்ப சமநிலை தொகையாகும் 40 ரூபாய் விலை ஆரம்ப சமநிலை விலையாக காட்டப்படுகிறது. புள்ளியிலே சமநிலை அடைகின்றது. இந்நிலையிலே ஆரம்பத்திலே நாங்கள் நுகர்வோர் மிகையை நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் ஆகக்கூடிய கேள்வி விலை 70, சமநிலை விலை 40, தர சமநிலை அளவு 300 அலகு. எனவே ABC முக்கோணத்தின் பரப்பு நுகர்வோர் மிகையாக காட்டப்படுகிறது. பிள்ளைகளே, ஆரம்ப சமநிலை விலையில் நுகர்வோர் மிகை ABC பரப்பளவாகும். அதே போல ஆரம்ப உற்பத்தியாளர் மிகையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 40 ஆக குறைந்த விலையாகிய 40 ரூபாய் சமநிலை விலையில் இருந்து ஆக குறைந்த நிரம்பல் விலையாகிய 10 ரூபாவை கழித்து சமநிலை அளவாகிய 300ஆல் பெருக்கி 2ஆல் வகுப்பதன் மூலம் அந்த உற்பத்தியாளர் மிகையை கணிக்கலாம். இங்கே பாருங்கள், EFI பரப்பு உற்பத்தியாளர் மிகையாக கருதப்படுகிறது. இந்த 40 தர 300 அலகுகளை கொண்ட EFG IAK பரப்பு உற்பத்தியாளர் வருமானத்தை குறிக்கும். EFG IAK என்ற பரப்பு உற்பத்தியாளர் மிகையினை குறிக்கும். அது 40 தர 300. இதிலே GAK பரப்பு, இந்த சாய்வக பரப்பு GAK பரப்பானது உற்பத்தியாளனுடைய மொத்த மாறும் செலவை குறித்து நிற்கிறது. அப்ப நாங்கள் உற்பத்தியாளர் மிகையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உற்பத்தியாளருடைய மொத்த வருமானம் TR என்பதிலிருந்து உற்பத்தியாளருக்கு ஏற்பட்ட மொத்த மாறும் செலவாகிய TBCயை கழித்து உற்பத்தியாளர் மிகையினை கண்டுகொள்ளலாம். அந்த அடிப்படையிலும் நாங்கள் EFI பரப்பு உற்பத்தியாளர் மிகையாக கருதப்படுகிறது. இந்த நிலையிலே பிள்ளைகள் ABC நுகர்வோர் மிகை மற்றும் EFI உற்பத்தியாளர் மிகை ஆகிய இரண்டினதும் கூட்டுத்தொகை
ஆரம்பத்தின் பொருளாதார மிகையை காட்டி நிற்கிறது. ஆரம்பத்திலே சமநிலை விலையிலே பொருளாதார மிகையை குறிக்கின்ற பரப்பு ABCEFI பரப்பாகும். அந்த பெரிய முக்கோணத்தை நாங்கள் ஆரம்ப பொருளாதார மிகையாக, சமநிலை விலையில் பொருளாதார மிகையாக காட்டிக்கொள்ளலாம். அதனை இங்கே குறிக்கலாம். குறிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் பிள்ளைகள். வரைவில் ஆரம்ப சமநிலை விலை 40 ரூபாவாகவும் சமநிலை தொகை 300 அலகுகளும் ஆகும். ஆரம்ப சமநிலையில் நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை மற்றும் பொருளாதார மிகை என்பவற்றை பின்வருமாறு காட்டலாம். நுகர்வோர் மிகை முன்னர் குறிப்பிட்டது போல பிள்ளைகள் A+B+C பரப்பு நுகர்வோர் மிகையாகும். அதனுடைய பெறுமதி 4500 ரூபாய். நீங்கள் அதை கணிப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் கணிப்பிட்டோமாக இருந்தால் ABCயின் பரப்பு ரூபாய் 4500, அது நுகர்வோர் மிகையை குறிக்கும். அவ்வாறே உற்பத்தியாளர் மிகையை நீங்கள் பார்ப்பீங்களாக இருந்தால் EFI பரப்பாக இருக்கிறது. அதனுடைய பெறுமதி 4500 ரூபாவாகும். எனவே ஆரம்ப சமநிலையில் பொருளாதார மிகையை நாங்கள் காட்டுகின்ற பொழுது ABC நுகர்வோர் மிகையினதும் EFI உற்பத்தியாளர் மிகையினதும் கூட்டுத்தொகை ஆகிய மொத்த பொருளாதார மிகை பரப்பின் பெறுமதி ரூபாய் 9000 ரூபாவாகும். நுகர்வோர் மிகையினதும் உற்பத்தியாளர் மிகையினதும் கூட்டுத்தொகைக்கு அது சமனாக வருகிறது. பாருங்கள் பிள்ளைகள், இதிலே நாங்கள் சாதாரணமாக உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் அந்த நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை, பொருளாதார மிகை என்ன என்று கேட்கின்ற பொழுது இங்கே நாங்கள் கட்டுப்பாட்டு விலையிலே சந்தை பரிமாற்றங்கள் வெவ்வேறுபட்டதாக இருக்கிறது. இந்த வரைவிலே பாருங்கள் பிள்ளைகள், கட்டுப்பாட்டு விலை 20 ரூபாவாக விதிக்கப்பட்ட பொழுது, உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை 20 ரூபாவாக காணப்படுகின்ற பொழுது 100 அலகுகள் நிரம்பல் செய்யப்படுகிறது. ஆனால் 500 அலகுகள் கொள்வனவாக இருக்கின்றது. இங்கே 100 அலகுகள் நிரம்பல் செய்யப்படுகின்ற பொழுது அந்த கட்டுப்பாட்டு விலையில் உற்பத்தியாளர்கள் 100 அலகுகளை மட்டும்தான் விற்பனை செய்வார்கள். எனவே 20 ரூபாய் விலையில் கட்டுப்பாட்டு விலையில் 100 அலகுகளை நிரம்பல் செய்கின்ற பொழுது நுகர்வோர் அந்த 100 அலகுகளை மட்டும்தான் கொள்வனவு செய்ய முடியும். எனவே இப்போது நிரம்பல் அதிகரிக்கப்படவில்லை, இறக்குமதி மேற்கொள்ளப்படவில்லை, உற்பத்தியின் அளவு 100 அலகுகளாக மட்டும் காணப்படுகின்றது என்றால் கவனியுங்கள் பிள்ளைகள், அந்த விற்பனை செய்யப்படுகின்ற 100 அலகுகளை மட்டுமே நுகர்வோர் கொள்வனவு செய்வர். எனவே சந்தை பரிமாற்றம் 100 அலகுகள் விற்பனை, 100 அலகுகள் கொள்வனவு என்ற அடிப்படையிலே இந்த 20 ரூபாய் விலையில் 100 அலகுகளை மட்டும் விற்பனையாளர் விற்பனை செய்ய நுகர்வோர் கொள்வனவு செய்வர். இந்த இடத்திலே பாருங்கள் பிள்ளைகள், 20 ரூபாவில் 100 அலகுகளை நிரம்பல் செய்கின்ற பொழுது உற்பத்தியாளர்களுக்கு 20 தர 100 அலகுகள், அதாவது 20 தர 100 2000 ரூபாய் அவர்களுடைய வருமானமாக இருக்கிறது. உற்பத்தியாளர் வருவாய் இப்போது 20 ரூபாவில் கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்கிறார்கள் 100 அலகுகளை. எனவே 20 தர 100 அவருடைய உற்பத்தியாளர் வருவாயாகும். ஆனால் இந்த வரைவிலை பாருங்கள் பிள்ளைகள், அந்த ஜே பரப்பு உற்பத்தியாளர்களுடைய மாறும் செலவினை குறித்து நிற்கிறது. J+I பரப்பு உற்பத்தியாளர் வருவாயை குறித்து நிற்க, ஜே பரப்பு உற்பத்தியாளர்களது மாறும் செலவை குறித்து நிற்பதால் மொத்த வருவாயாகிய IJ பரப்பின் மாறும் செலவாகிய ஜே பரப்பு போக கழிக்கப்பட எஞ்சிய
ஐப்பரப்பு, மன்னிக்க வேண்டும், எஞ்சிய ஐப்பரப்பு உற்பத்தியாளர் மிகையாக காட்டப்படுகிறது. இங்கே ஏ பரப்பு உற்பத்தியாளர் வருமானத்திலிருந்து ஏ பரப்பாகிய மாறும் செலவை கழித்து பெறப்படுகின்ற மிகை ஐப்பரப்பாகிய உற்பத்தியாளர் மிகையாகும். சரியா பிள்ளைகள்? அடுத்து இந்த 20 ரூபாய் விலையில் விற்பனை நடைபெறுகின்ற பொழுது 20 ரூபாய் கட்டுப்பாட்டு விலையில் நுகர்வோர் 100 அலகுகளை கொள்வனவு செய்கின்றனர். இப்போது பாருங்கள் பிள்ளைகள், இந்த 100 அலகுகளை கொள்வனவு செய்வதற்கு நுகர்வோர்கள் செலுத்த தயாரான மொத்த பண அளவு, அதாவது அந்த 100 அலகுகளையும் நுகர்வோர் கொள்வனவு செய்வதற்கு செலுத்த தயாரான விலை ABEIA பரப்பாகும். ABEIA பரப்பு நுகர்வோர் செலுத்த தயாரான பண அளவு அல்லது செலுத்த தயாரான விலை. ஆனால் 20 ரூபாய் படி 100 அலகுகளை அவன் கொள்வனவு செய்திருக்கிறான் என்றால் அவன் செலுத்திய விலை, நுகர்வோன் செலுத்திய விலை 20 தர 100, அதாவது IA பரப்பாகும். எனவே நுகர்வோன் ABE பரப்பினை மிகையாக பெறுகின்றான். இந்த இடத்திலே ABE பரப்பினை நுகர்வோன் மிகையாக பெறுகின்றான். அதனை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். பாருங்கள், உற்பத்தியாளர் சந்தை பெருமாற்றம் 100ஆக இருக்கின்ற பொழுது உற்பத்தியாளர் மிகை BEI, மன்னிக்க வேண்டும், சந்தை பெருமாற்றம் 100 அலகுகளாயின் உற்பத்தியாளர் மிகை BEI பரப்பாக இருக்கிறது, நுகர்வோர் மிகை A பரப்பாக இருக்கிறது. எனவே கட்டுப்பாட்டு விலையின் பின் பொருளாதார மிகையை நாங்கள் பார்க்கிற போது ABEI பரப்பாக இருக்கும். இப்ப நாங்கள் இங்கே பொருளாதார மிகையை பார்க்கின்ற பொழுது ABEI பரப்பாக காட்டப்படுகிறது. ஆரம்ப பொருளாதார மிகை ABCEFI பரப்பு. இந்த இடத்திலே கட்டுப்பாட்டு விலையிலே ABEI நுகர்வோர் மிகை மற்றும் உற்பத்தியாளர் மிகை அடிப்படையிலே கூறப்படுகின்ற பொருளாதார மிகை கட்டுப்பாட்டு விலையின் பின் பொருளாதார மிகையாக கருதப்படுகிறது. எனவே CF பரப்பு ABCEFI பரப்பில் ABEI பரப்பாகிய பொருளாதார மிகை கட்டுப்பாட்டு விலையின் பின்னரான பொருளாதார மிகை கழித்து பெறப்படுகின்ற மீதி CF பரப்பு மீள முடியாத இழப்பு, அதாவது சமூக நல இழப்பாக கருதப்படும். அந்த CF பரப்பு சமூக நல இழப்பாக இருக்கிறது. அப்போ 9,000 ரூபாய் ஆரம்ப பொருளாதார மிகையாக கருதப்படுகிறது. 5,000 ரூபாய் கட்டுப்பாட்டு விலையின் பின்னரான பொருளாதார மிகையாக கருதப்படுகிறது. இந்த நிலையிலே மீதி 4,000 ரூபாய் எவருக்குமே சென்றடையாத, அதாவது இழக்கப்படுகின்ற CF பரப்பாகிய நல இழப்பாக அது காட்டப்படுகிறது. அதாவது ஆரம்ப பொருளாதார மிகையினை கட்டுப்பாட்டு விலையின் பின்னர் உள்ள பொருளாதார மிகையில் இருந்து கழித்து பெறப்படுகின்ற பொழுது CF பரப்பு நல இழப்பாக காட்டப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை காரணமாக ஏற்படும் நிரம்பல் அளவை 100 அலகுகளை உற்பத்தியாளன் கருப்பு சந்தை விலையில் விற்பனை செய்ய முயற்சிப்பாராய். இப்போது நாங்கள் அது கருப்பு சந்தை விலையில் அதை விற்பனை செய்வாராக இருந்தால் சந்தை பெருமாற்று தொகை 100 அலகுகளாகும்.
அப்பரிமாற்று தொகையில் உற்பத்தியாளன் பெறக்கூடிய மொத்த வருமானம் 60 ரூபாய் தர 100 6000 ரூபாவாக இருக்கும். இதுவரையில் BEIA பரப்பினால் காட்டப்படும். இது வரைவிலே, இதனை நாங்கள் வரைவிலே BEIA பரப்பினால் காட்டலாம். இப்ப நாங்கள் பார்த்தமாக இருந்தால் பிள்ளைகள் BEIA பரப்பு உற்பத்தியாளர் வருவாய் 60 ரூபாய் விலையில் அவன் விற்பனை செய்வானாயின் BEIA பரப்பு அவனுடைய மொத்த வருவாயாக இருக்கும். இதிலே அந்த ஏ பரப்பு அவருடைய உற்பத்தியாளனுடைய மாறும் செலவை குறிப்பதனால் BEI பரப்பு உற்பத்தியாளர் மிகையாக கருதப்படுகிறது. அதுதான் அங்க இந்த BEI பரப்பு உற்பத்தியாளர் மிகையாக கருதப்படலாம் என்று கூறப்படும். அதே போல பாருங்கள், உற்பத்தியாளன் அது TVC மாறும் செலவாக இருப்பது வரைவிலே ஏ பரப்பினால் காட்டப்படுவதாகும். வரைவில் ஏ பரப்பினால் காட்டப்படுவது உற்பத்தியாளருடைய மாறும் செலவு. அதன் பெறுமதி 1500 ரூபாவாக இருப்பதனால் இந்த வருமானம் TRலிருந்து, உற்பத்தியாளர் வருமானம் TRலிருந்து அவருடைய மாறும் செலவு TVCயை கழிப்பதன் மூலம் உற்பத்தியாளர் மிகையினை கணிப்பிடலாம். இங்கே பாருங்கள், அந்த உற்பத்தியாளர் மிகை அதிலே இடம்பெறுகிறது. அப்ப நாங்கள் முதலில் குறிப்பிட்டது போல அந்த உற்பத்தியாளர் மிகை இதிலே இந்த TVCயை கழிப்பதன் மூலம் உற்பத்தியாளர் மிகை பெறப்படுகிறது. இந்த நிலையிலே 60 ரூபாய் விலையில் நுகர்வோன் கொள்வனவு செய்கிறான் என எடுத்துக்கொண்டால் ஏ நுகர்வோர் மிகையாக கருதலாம். எனவே இந்த இடத்திலேயும் பாருங்கள் பிள்ளைகள், ABEI பரப்பு புதிய பொருளாதார மிகையாக இருப்பதனால் ABCEFI ஆகிய ஆரம்ப பொருளாதார மிகைக்கும் ABEI ஆகிய புதிய பொருளாதார மிகைக்கும் இடையிலான வேறுபாடாகிய சமூக நல இழப்பு CF ஆக இடம்பெறும். அதிலேயும் CF ஆக இடம்பெறுகிறது. இங்கே நாங்கள் காட்டிக்கொள்ளலாம். இப்போது சந்தை பெருமாற்றம் 100 அலகுகளாக இருக்கின்ற நேரத்திலே ஏ பரப்பு நுகர்வோர் மிகையாக கருதப்படுகிறது. ஆரம்ப நுகர்வோர் மிகை ABCயிலிருந்து ஆரம்ப நுகர்வோர் மிகை ABC ஆக இருக்குது பிள்ளைகள். இப்போது ஏ பரப்பு நுகர்வோர் மிகையாக இருக்குமாக இருந்தால் நுகர்வோர் மிகை இழப்பு BC ஆக இருக்கும். ABC ஆரம்ப நுகர்வோர் மிகையாக இருக்கின்ற நிலையிலே 100 அலகுகள் சந்தை பெருமாற்றம் இடம்பெறும் நிலையில் அந்த கருப்பு சந்த விலையிலே அவன் கொள்வனவு செய்கின்ற நிலையில் BC நுகர்வோர் இழப்பாக இருக்கும். அவ்வாறே ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை EFI ஆக இருக்கிறது. ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை காரணமாக உற்பத்தியாளர் மிகை ஐ பரப்பாக அமைகிறது. அதிலே உற்பத்தியாளர் மிகை ஐ பரப்பாக வருகின்ற போது EF பரப்பினை உற்பத்தியாளர் மிகை இழப்பாக காட்டலாம். வரைவிலே பார்த்தால் பிள்ளைகள், இதிலே உற்பத்தியாளர் மிகை ஐ பரப்பாக இருக்கின்ற நிலையில் நுகர்வோர் மிகை ஏ பரப்பாக இருக்கின்ற போது இது TVC ஏ பரப்பு என்ற அடிப்படையிலே அது காட்டப்படுகிறது. இப்போது பிள்ளைகள், இன்னொரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த உற்பத்தியாளர் மிகை நுகர்வோர் மிகை என்ற விடயத்திலே உற்பத்தியாளர் மிகை நுகர்வோர் மிகை என்ற விடயத்திலே பாருங்கள் பிள்ளைகள், இந்த வரைபிலே இந்த BE பரப்பானது வரைபிலே BE பரப்பானது நுகர்வோர் மிகைக்குள் உள்ளடக்கப்படுமா
உற்பத்தியாளர் மிகைக்குள் உள்ளடக்கப்படுமா என்பது, அதாவது நுகர்வோர் மிகையில் உள்ளடக்கப்படும் அல்லது இல்லை என்ற விடயம் அவர்களுடைய நுகர்வு தன்மையிலே தங்கி இருக்கிறது. பாருங்கள், அவர்கள் அந்த பிஇ பரப்பு நுகர்வோர் மிகைக்குள்ள உள்ளடக்கப்படுமா இல்லையா என்பது இந்த பின்வருகின்ற காரணி, இந்த பற்றாக்குறையான பண்டங்களை பெற்றுக்கொள்வதற்காக செலவிடப்படும் காலமும் பணத்தொகையும் என்ற காரணியினால் அது நுகர்வோர் மிகைக்கு போகுமா இல்லையா என்பது தாங்கி இருக்கிறது. வரிசையில் நிற்பதற்கு எடுக்கும் காலம், அவர் வரிசையில் நிற்பதற்கு எடுக்கும் காலம் அதிகமா அல்லது குறைவா என்பதை பொறுத்து அது அந்த பிஇ பரப்பு நுகர்வோர் மிகைக்குள் செல்லுமா இல்லையா என்பது தங்கியுள்ளது. அந்த மேலே உள்ள இரு காரணங்களுக்காகவும் மேலதிகமான செலவொன்றை தாங்குவதற்கு நுகர்வோன் உட்படாது விடின், இந்த நாங்கள் குறிப்பிட்ட பற்றாக்குறையான பண்டங்களை பெற்றுக்கொள்வதற்காக செலவிடப்படும் காலமும் பணத்தொகையும் இது ஒரு காரணி. நுகர்வோன் வரிசையில் நிற்பதற்கு எடுக்கும் காலம் ஆகிய இந்த 2 காரணிகள் தொடர்பாகவும் நுகர்வோன் மேலதிகமான செலவொன்றை தாங்குவதற்கு உட்படாது விடுவானாயின் அந்த பிஇ பரப்பானது நுகர்வோன் மிகைக்குள் அடக்கப்படுகின்றது. அதாவது மேலதிகமான செலவை தாங்கிக் கொள்ளாத நிலையில் பிஇ பரப்பு நுகர்வோன் மிகைக்குள் உள்ளடக்கப்படும். அப்படி என்றால் பாருங்கள் பிள்ளைகள், ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை காரணமாக நுகர்வோன் ஆரம்ப நுகர்வோர் மிகை ஏபிசி ஆக இருக்கின்ற நிலையில் கட்டுப்பாட்டு விலையிலே அவன் 50 ரூபாவில், அதாவது அந்த கருப்பு சந்தை விலையிலே அவன் கொள்வனவு செய்வானாயின் மேலே குறிப்பிட்ட அந்த ஏ பரப்பு நுகர்வோர் மிகையாக மாறுகின்ற நிலையில் நுகர்வோர் மிகை இழப்பு பிசி ஆக இருக்கும். இப்போது நாங்கள் குறிப்பிட்டது போல அந்த 2 காரணங்கள் காரணமாக நுகர்வோன் மேலதிக செலவொன்றை தாங்கிக் கொள்ளாது விடின் நுகர்வோனுக்கு அந்த பிஇ பரப்பு நுகர்வோர் மிகைக்குள் உள்ளடக்கப்படுவதால் நுகர்வோர் மிகை அதிகரிப்பு பிஇ பரப்பாக மாறும். ஆரம்பத்திலே ஏ பரப்பு நுகர்வோர் மிகையாக கருதிவோமாக இருந்தால் பிசி பரப்பு இழப்பு. இப்போது அவன் மேலதிகமான செலவொன்றை தாங்கிக் கொள்ளாது விடின் அந்த பிஇ பரப்பு நுகர்வோர் மிகைக்குள் உள்ளடக்கப்படுமாயின் அந்த பிஇ பரப்பு நுகர்வோர் மிகை அதிகரிப்பாக கருதப்படுகிறது. ஆகவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள், பிசி நுகர்வோர் மிகை இழப்பு, அதே போல உற்பத்தியாளர் இஎஃப் இழப்பு. எனவே 2 நுகர்வோர்களினுடையதும் உற்பத்தியாளர்களிடம் மிகை இழப்பின் கூட்டுத்தொகை பிசிஇஎஃப் ஆக இருக்கும். அந்த மேலதிக செலவொன்றை நுகர்வோன் செலவிடாது விடின் அந்த பிஇ பரப்பு நுகர்வோர் மிகைக்குள் அதிகரிக்கப்படுவதனால் நுகர்வோர் மிகை அதிகரிப்பு பிஇ. எனவே நாங்கள் தேறிய சமூக நலனை பார்க்கின்ற பொழுது பிஇ அதிகரிப்பிலிருந்து பிசிஇஎஃப் ஆகிய நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர் மிகை இழப்பை கழிக்கின்ற பொழுது, நீக்குகின்ற பொழுது இந்த பிஇ ஆகிய பியும் இயும் வெட்டுப்பட சிஎஃப் இழப்பு மிஞ்சி. இந்த சிஎஃப் நுகர்வோன் மிகை இழப்பினதும் உற்பத்தியாளர் இழப்பினதும் பெறுமதியிலிருந்து இந்த நுகர்வோர் மிகைக்குள் அடக்கப்படக்கூடிய மிகை அதிகரிப்பை நாங்கள் நீக்குகின்ற பொழுது மேலதிகமாக இழப்பாக அமைவது சிஎஃப் ஆகும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அந்த சமூக நல இழப்பை கண்டு கொள்ளலாம். அப்போ பார்த்தீங்களாக இருந்தால் பிள்ளைகள், இதிலே ஏற்கனவே சொன்னது போல அந்த வரைவிலே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இதிலே இந்த சிஎஃப் பரப்பு வரைவிலை பாருங்கள் பிள்ளைகள், சிஎஃப் பரப்பு சமூக நல இழப்பாக வருகிறது.
அவன் இந்த 60 ரூபாவிலே கொள்வனவு செய்வானாக இருந்தால் ஏற்பரப்பு நுகர்வோர் மிகை. எனவே பிசி இழப்பு, பிசி ஆரம்ப நுகர்வோர் மிகை இழப்பு. இங்கே உற்பத்தியாளர் மிகை இஎஃப் ஐயாக இருக்கின்ற நிலையிலே இங்கே 100 அலகுகள் சந்தை பெருமாற்றம் இடம்பெறும் நிலையில் ஐப்பரப்பு நுகர்வோர் மிகி உற்பத்தியாளர் மிகியாக ஐப்பரப்பு உற்பத்தியாளர் மிகியாக வருகின்ற பொழுது இஎஃப் உற்பத்தியாளர் மிகை இழப்பு. எனவே உற்பத்தியாளர் மிகையினதும் நுகர்வோர் மிகையினதும் இழப்புகளின் கூட்டுத்தொகை பிசிஇஎஃப் ஆக இருக்கும். இப்போது நாங்கள் குறிப்பிட்டது போல அந்த நுகர்வோனுடைய மேலதிக செலவொன்றை நுகர்வோன் செலவிடாது விடின் இந்த பிஇ பரப்பு நுகர்வோன் மிகைக்குள் அடக்கப்படுகின்ற பொழுது பிஇ நுகர்வோன் மிகை அதிகரிப்பு. எனவே இந்த பிஇ நுகர்வோன் மிகை அதிகரிப்பில் இருந்து நாங்கள் பிசிஇஎஃப் என்பவற்றை நோக்குகின்ற பொழுது இங்கே சிஎஃப் சமூக நல இழப்பாக மாற்றம் அடையும் என்பது இங்கே கூறப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? அப்ப சிஎஃப் பரப்பு உற்பத்தியாளர் நுகர்வோர் மிகை இழப்புகளை நீக்கி சமூக நல இழப்பை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். பாருங்கள் பிள்ளைகள், உண்மையிலே என்ன நடைபெற வேண்டுமாக இருந்தால் நுகர்வோன் நலன் கருதி விதிக்கப்படுகின்ற ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையானது அவ்விலையினால் கிடைக்கும் நன்மைகள் நுகர்வோனுக்கு கிடைக்கும் போது மட்டுமே அவ்விலை அர்த்தமுடையதாக இருக்கும். அதாவது நுகர்வோன் நலன் கருதி நாங்கள் கட்டுப்பாட்டு விலை ஒன்றை விதிக்கின்றோம். அந்த அரசு கட்டுப்பாட்டு விலை ஒன்றை விதிக்கின்ற நிலையிலே அந்த சமூக நல இழப்புகள் இவ்வாறு தோன்றலாம் என்று பார்த்தோம். அதனால் நுகர்வோன் பாதிக்கப்படுகின்ற நிலைகள் உருவாகலாம். எனவே அரசு அந்த கட்டுப்பாட்டு விலையை விதிக்கின்ற பொழுது அந்த கட்டுப்பாட்டு விலையினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நுகர்வோனுக்கு கிடைக்கும் போது மட்டுமே அந்த விலை விதிப்பதன் அர்த்தம் உண்மையானதாக இருக்கு. எனவே அந்த ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையினை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கு பின்வரும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்கின்றது. பாருங்கள், இந்த ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையினை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கு அல்லது செயற்திறன் உடையதாக மாற்றுவதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் இந்த 3 விடயங்களையும் குறிக்கும். ஒன்று, மிகை கேள்வி அளவினை இறக்குமதி செய்தல். கட்டுப்பாட்டு விலை காரணமாக இங்கே மிகை கேள்வி தோன்றும் என்று பார்த்தோம். சரியா பிள்ளைகள்? கட்டுப்பாட்டு விலை ஒன்று விதிக்கின்ற பொழுது உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையினை மிகை கேள்வி ஒன்று தோன்றுகின்றது. இந்த மிகை கேள்வி காரணமாகத்தான் கருப்பு சந்தை விலை தோன்ற முடியும், நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகையில் பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று பார்த்தோம். இப்போ அந்த மிகை கேள்வி அளவை இறக்குமதி செய்தல் உண்மையிலே அரசு நிறுவனங்களுக்கு இறக்குமதிக்கான அனுமதியை வழங்கும். எனவே நிறுவனங்கள் அந்த இறக்குமதியை மேற்கொள்கின்றன. இரண்டாவது, உற்பத்தியாளரை ஊக்குவித்தல். உற்பத்தியாளர்களுக்கு மானியம் வழங்குவதனாலோ அல்லது வேறு நடவடிக்கைகளுக்கு ஊடாகவோ அந்த உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில், அதாவது மிகை கேள்வியை ஈடு செய்யக்கூடிய வகையில் நிரம்பலை அதிகரிக்கின்ற வகையில் அந்த உற்பத்தியாளரை ஊக்குவித்தல். மூன்றாவது, அந்த உள்நாட்டு நிரம்பலை பங்கீடு செய்தல். அதாவது கருப்பு கட்டுப்பாட்டு விலையிலே, மன்னிக்கணும் பிள்ளைகள், கட்டுப்பாட்டு விலையிலே ஏற்படக்கூடிய உள்நாட்டு நிரம்பல் குறைவானதாக இருக்கு. அந்த உள்நாட்டு நிரம்பலை பங்கீடு செய்து பங்கீட்டு அடிப்படையில் விநியோகிக்க முடியும். இந்த 3 நடவடிக்கைகளும் அந்த
ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையினை அர்த்தமுள்ளதாக்குவதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் ஆகும்.